இதனால் இணைப்பை நாங்கள் பார்க்க போகிறோம். கிரீடத்துக்கு முன் சிலுவை. ஆமென். The cross before crown. ஆமென். சத்தமா சொல்லுமே. ஆமென். கிரீடத்துக்கு முன்பதாய் சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து கர்த்தரின் இருதயத்தில் ஏவினார் பேசும்படியாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். வாசிப்போம். சகோதரி வாசிப்பார்கள். மத்தேயு 16 அதிகாரம் 21 வசனம். Matthew chapter 16 verse 21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். சரி, இயேசு என்ன செய்தார் என்றால், தனக்கு நடக்க போகிற ஒரு காரியத்தை, அதாவது அந்த சிலுவையின் மரணத்தை, அந்த பாடுகளை குறித்து இயேசு அவருடைய சீஷர்களுக்கு அறிவித்தார். வார்த்தையில் சொல்லப்படுது, தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும், அடுத்து சொல்லப்படுது, பல பாடுகள் பட்டு கொலை உண்டு. ஆகவே ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் கொலையுண்ணப்படுவார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க அற்புதம் என்பதை இயேசு அவருடைய சீஷர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார். பல பாடுகள், பல கஷ்டங்கள், பல நிந்தைகள், பல வேதனைகளுக்குள்ள இயேசு போக வேண்டி இருக்கிறது என்பதை குறித்து இயேசு அந்த இடத்துல சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை பார்ப்போம். இந்த கிரீடத்தை பெறுவதற்காக இந்த பாடுகள் இது எப்படிப்பட்டது, இதற்காக இயேசு எதையெல்லாம் இயேசு எப்படி அந்த நேரத்தில் இருந்தார் என்று சொல்லி பார்ப்போம். எபிரேயர் 12 அதிகாரம் 2 வசனம். Hebrew chapter 12 verse 2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, தனக்கு முன்பதாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருந்தது. இயேசுவுக்கு ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்குது. அதனால வார்த்தை சொல்லுது பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், அதாவது அவரை அவமானப்படுத்தினாங்க. ரைட். அதாவது அவமானப்படுத்தினா நம்ம ஃபோட்டோஸில் மூவிஸில் நாங்கள் பார்க்குறோம், இயேசுவை வந்து அப்படியே சிலுவையில் ஒரு 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 இடுப்பில் ஒரு துணி கட்டப்பட்டு இருக்குது, அப்படி இருந்தார்ன்னு சொல்லி. உண்மையிலே அப்படி இருக்கல. இயேசு நிர்வாணமாய் சிலுவையில் தொங்கினார் என்று சொல்லி பார்க்குறோம். அது ஒரு அவமானம். அவரை ரொம்ப தவறாக பேசுனாங்க, அவரை பரியாசம் பண்ணினாங்க, அவருடைய ஆடைகளை களைந்து போட்டாங்க, அவரை துப்புனாங்க, அவருக்கு பல நிந்தைகளை கொடுத்தாங்க. ஆகவே அவமானத்தை, அது எல்லாவற்றையும் அவர் எண்ணாமல் சிலுவையை சகித்து, சிலுவை அந்த மரண சிலுவைன்னு உடனே அந்த சிலுவையில் மரித்ததை மட்டும் நினைக்காங்க. அது 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 சும்மா நடக்கல. அதுக்கு முதல்ல எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ பாடுகளுக்குள்ளாக இயேசு போக வேண்டி இருந்துச்சு. உதாரணமாக சொல்ல போனால், அவர் பாடுகள்னு சொல்லும் பொழுது அவமானத்தை சகிக்க வேண்டி இருந்துச்சு. அதே நேரத்தில் அவரை வைத்து போய் குற்றச்சாட்டுக்களை விட்டாங்க. அதே நேரத்தில் அவருக்கு கசையால் அடித்தாங்க, நமக்கு தெரியும், 39 தடவை. அதே நேரத்தில் நமக்கு தெரியும், முள்முடியை அவருடைய தலையில் வைத்தாங்க. முள்முடின்னு சொன்னால் ஒரு முள்முடியை கொண்டு அப்படி சும்மா அப்படி மேலே வச்சுட்டு போகிறதில்லை. அப்படி வச்சுட்டு போயிருந்தா இயேசுடைய பெரிய ஒரு வேதனையாக இருந்திருக்காது, அவருடைய சிரசிலிருந்து ரத்தம் வடிந்திருக்காது. எப்பயுமே நான் சொல்கிறபடி அந்த முள்முடியை தலையில் வைத்து அந்த தலைக்குள்ளே அந்த முள்கள் போகத்தக்கதாய் அதை அவங்க அப்படியே அழுத்தும் பொழுது அந்த முள் எல்லாமே அவருடைய தலைக்குள்ளே போகும் பொழுது அங்கேருந்து ரத்தம் பீருண்டு பாய்ந்தது. அது ஒரு காரியம். அதுக்கு பின்பு ஆணி, அவருடைய இந்த கைகளில் ஆணி அடித்தாங்க, அவருடைய கையில் ஆணி அடித்தாங்க. மூவிஸில் சில இடங்களில் நீங்கள் பார்க்குறீங்க, கை ஆணியை இங்கே அடிச்சிருக்கிறாங்க, இல்லை அவருடைய ஆணியை இங்கே அடித்தாங்க. ஒவ்வொரு ஆணியும் இந்த விரலை, கையை துளைத்து கொண்டு போகும் பொழுது, விரலில் கையை துளைத்து கொண்டு போகும்பொழுது அவருக்கு ஒரு பெரிய வேதனை. அவ்வளவு பாரத்தையும், அவருடைய முழு சரீர பாரத்தையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். 3 ஆணிகளால் அவர் சகித்து கொண்டு, அவர் தொங்கிக் கொண்டு சிலுவையில் இருந்தார். அவரை பார்த்து, அவருடைய முகத்தை பார்த்து காரி துப்புனாங்க, ஈட்டியால் குத்துனாங்க. இப்படி பல காரியங்களை அநேகர் செய்தாங்க. ஆமென். நான் சொன்னதெல்லாம் அப்படியே எடுத்தீங்களா, இல்லாட்டி அப்படியே காத்துலேயே போச்சான்னு தெரியல. அவ்வளவு காரியமும் அவருக்கு நடந்துச்சு. அது அவலத்தையும் வார்த்தை சொல்லுது, சிலுவையை சகித்து, அதாவது நான் சொன்ன இவ்வளோ காரியத்தையும் சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். ஆகவே இவ்வளவு காரியத்தையும் இயேசு, அதாவது நான் இவ்வளவு நேரம் சொன்னது சிலுவையின் மரண பாடுகள், இவ்வளவு சிலுவையில் இருந்த மரண பாடுகளையும் அவர் சகித்தாராம். ஏன் முன்னால் சொல்லப்படுது, இவ்வளத்தையும் சந்தோஷத்தின் பொருட்டு. அதாவது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது நடக்கக்குள்ள. ஆமென். அவர் வந்து ஐயோ அடிக்கக்குள்ள வலிக்குதுன்னா அம்மா, ஆனால் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம்.
அவருக்கு துப்பக்குள்ள கஷ்டமா இருக்கு. ஆனா அவருக்கு அது ஒரு சந்தோஷம் கொடுத்துச்சு. அதான் சொல்லுது, சந்தோஷத்தின் பொருட்டு. அவர் மேல முள்முடியை வச்சு அப்படியே அழுத்தக்குள்ள அந்த முள் எல்லாமே அவருடைய தலைக்குள்ள போகல. அவருக்கு வேதனை. என்னையும் உங்களையும் மாறி மாம்சம் தான் அவருடைய சரீரமா இருந்துச்சு. மாம்சமான சரீரம், 100க்கு 100 மாம்சமா தான் வந்தாரு. அது ஒரு பக்கம் வேதனையை கொடுத்துச்சு மாம்சத்துக்கு. ஆனா அவருடைய உள்ளத்துல ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஏன்னு சொல்லி சொன்னா, நான் படுற இது ஒவ்வொன்றும் என் பிள்ளையோட ஆசீர்வாதத்துக்காக. ஆமென். எத்தனை பேர் புரியுது? ஆமென். இது ஒவ்வொன்றும் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு. நீங்கள் சம்டைம்ஸ் பாருங்கள், நீங்கள் வேலை செய்வீங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்வீங்க, கஷ்டப்பட்டு உழைப்பீங்க. அந்த வேலை செய்கிறது கஷ்டமாக இருக்கும். சிலர் இருக்காங்க முறுமுறுத்துக்கிட்டே தான் வேலை செய்வாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு 5 மணி 6 மணி ஆகுள்ள சொல்லுவாங்க, நாளைக்கு வேலைக்கு போகணுமா? போகாமல் இருங்களேன். வீட்டுக்காக போகிறது உங்கள் குடும்பத்துக்காக தானே போகிறீங்க, உங்களுக்காக தானே போகிறீங்க. வேலை இல்லைன்னு ஒரு காலத்தில் அழுதுட்டு இருந்தோம். இப்போ வேலை கிடைச்ச பிறகு நாளை இல்லை 5 நாளைக்கு 5 நாள் 6 நாள் தொடர்ந்து ஓடணும். ஓடாமல் இருக்கலாம் ராசா, வீட்டுக்காகவே இருக்கலாம். ஒரு பிரச்சனை இல்லை மகனே, ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்காகத்தானே ஓடுறோம். அப்போ நம்ம அதை சந்தோஷமாக செய்வோமே. ஹல்லேலூயா. யாராவது வற்புறுத்தி அனுப்பி எத்துறாங்களா காலையில் வேலை போகணும்? இல்லை, நம்மளை தானே அப்படியே வைன் வச்ச போனி இந்த பொம்மை மாதிரி எலும்பி தானாகவே பல்லு விளக்குவோம், தானாகவே எல்லாம் செய்வோம், தானாகவே காலையில் எலும்பி வேலைக்கு ஓடுவோம். ஏன்னா நமக்கு அது தேவை. அது நமக்கு குடும்பத்துக்கு நன்மையை தருது, நம்முடைய காரியங்களை செய்து கொள்றதுக்கு தேவையாக. ஆகவே ஒரு சந்தோஷமாக தான் நம்ம அதை செய்யணும். பட் நம்ம செய்கிறோம்ல. ஆனால் இயேசு அப்படி இல்லை, அவர் சந்தோஷமாக செஞ்சார். ஆமென். வேதனையாக தான் இருந்துச்சு, அடிக்கக்குள்ள வேதனையாக தான் இருந்துச்சு, கசையால் அடிக்கக்குள்ள வேதனை. அவர் ஒவ்வொரு அடியும் வாங்குள்ள இந்த அடியால் என் மகனுக்கு சுகம் கிடைக்குது. ஆமென். இந்த அடியால் என் மகனுக்கு ஜீவன் கிடைக்குது. ஆமென், ஆமென். ஒவ்வொருத்தரும் அவர் அவமானப்படுத்தக்குள்ள இந்த அவமானத்தினால என் மகனுடைய அவமானத்தை நான் இல்லாமல் ஆக்குறேன். ஆமென், ஆமென். ஒவ்வொரு அடியின் பின்பு ஒவ்வொரு பாடுகளையும் அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு சகித்ததுக்கு காரணம், அதன் மூலமாய் அவருடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு கிடைக்கிற பெரிதான விடுதலை வெற்றியை அவர் கண்கள் கண்டது. ஆமென். ஹல்லேலூயா. யாராவது சிரிச்சுக்கிட்டே அடி வாங்குவாங்களா? அடி வாங்க மாட்டாங்க. அதனால தான் அவருக்கும் அடிக்கக்குள்ளே வலிச்சிச்சு. அவரும் ஒன்று கத்துனார் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது அவர் இருதயத்தில் அவருக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன, இதன் மூலமாக என் பிள்ளைகள் விடுதலை ஆக்கப்படுறாங்க, இதன் மூலமாக என் பிள்ளை விடுதலை ஆக்கப்படுது, வெற்றி காணுது, ஜெயம் காணுதுங்கிற அந்த சந்தோஷத்தில் தான் அவர் எல்லா பாடுகளையும் அவர் சகித்தார். இதன் முடிவு அவருக்கு எப்படி இருந்துச்சாம்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் மட்டும் வாசிப்போம். கொஞ்சம் பெரிய வசனங்கள் தான். Philippians chapter 2 verse 6 onwards. அவர் எப்படி இருந்தாராம் இயேசு? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். சரி, இங்க நாங்க என்ன பார்க்கிறோம்னா, இயேசுடைய சாக்ரிஃபைஸ்க்காக, அவர் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக தனக்கு இருக்கிற அந்த எல்லா கம்ஃபர்ட்டையும் விட்டு, அந்த கம்ஃபர்ட் ஜோனையும் விட்டு வெளியில வரார். ஆமென். இன்னைக்கு ரொம்ப பேருக்கு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வர விருப்பம் இல்லை. அவங்க கம்ஃபர்ட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே கர்த்தர் செய்யணும், இல்லாட்டி அவங்க பிரகாசிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. தப்பு ராஜா. இல்லை, வேதம் சொல்லுது, என்ன சொல்லுது? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாராம். ஆமென், ஆமென். அவர் பரலோகத்திலே அப்படியே இருந்திருந்தாருன்னா அப்படியே இருந்திருப்பார். இன்றைக்கி நாங்கள்லாம் சேர்ந்து எங்களுக்காக வந்தீரே, அடிக்கப்பட்டீரே, நொறுக்கப்பட்டீரேன்னுலாம் சொல்லியிருக்க மாட்டோம். நமக்கு இந்த பாவத்திலிருந்து மீட்பும் கிடைச்சிருக்காது. ஆனால் எல்லாவற்றையும் விட்டுட்டு அவர் வழிந்தனால தான் இன்னைக்கு அவருடைய இரத்தத்தினால நாங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். தொடர்ந்து வாசிப்போம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் மனுஷ ரூபமா வந்து எல்லாத்தையும் சகித்து தன்னை தாழ்த்தினார். ஆதலால் தேவன் இப்ப அதாவது நம்முடைய தலைப்புக்கு திரும்ப வார, கிரீடத்துக்கு முன் சிலுவை. அதாவது அவர் எல்லாவற்றுக்குமே தன்னை தாழ்த்தி அந்த சிலுவை மரணத்துக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால தேவன் என்ன செய்தாராம்? அவரை எல்லாவற்றுக்கு மேலாக அவரை உயர்த்தினார். ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாகனா அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. ஆமென். ஏன்னா அவர் செய்த தியாகம், பலியை இந்த பூமியில யாருமே செய்யல, அதுக்கு ஈடாறது ஒண்ணுமே இல்லை. ஆகவே எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய
தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஒரு பெரிய மேலான இரட்சகர், ஒரு பெரிதான மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து பிதா வைத்ததுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, அவர் இங்க பட்ட பாடுகள், அவர் எல்லாவற்றையும் சகித்தார். இது அவருக்கு ஒரு பெரிதான உயர்வை கொடுத்தது, ஒரு பெரிய கிரீடத்தை கொடுத்தது. ஹல்லேலூயா. ஸோ இது வர முதல்ல அவர் இயேசுவுக்கு இந்த எல்லா உயர்வுகள் எல்லாமே இப்படி பிதா அவரை உயர்த்தி இப்படி வைக்கிறதுக்கு முதல்ல வார்த்தை சொல்லுது, அவர் ஒரு சிலுவையின் மரணத்துக்குள்ள, ஒரு பாடுகளுக்குள்ள அவர் போனார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஆமென். கடுமையான உடல் வேதனை, சரீர பிரகாரமாக பெரிதான வேதனை மட்டும் இல்லை, ஆழமான மனவேதனை. ஆமென். இந்த மனவேதனை உடல் வேதனையை விட ரொம்ப மோசமானது. ஆமென். பட்டை இல்லை போல, நீங்களா ரொம்ப நல்லமே, நான் தினமும் படுவேன். மனவேதனை உடல் வேதனையை விட ரொம்ப, சொல்லுங்க சத்தமே சொல்லுங்க, வலி கூட. ஆமென். ஏன் தெரியுமா இயேசுக்கு மனவேதனை? ஏன்னா இயேசு எவ்வளோ செஞ்சார் இந்த ஜனங்களுக்கு, ஆனால் எல்லாம் என்ன பண்ணாங்க, நம்ம சொல்ற மாதிரி அவருக்கு அப்படியே திருப்பிக்கிட்டாங்க. அதாவது செத்து போன லாசருவை போயிட்டு அவர் உயிர் பல பண்ணாரு. இங்கால கண்ணு தெரியாதவங்களுக்கு கண் பார்வை கிடைச்சிச்சு. அங்கால சப்பானி எலும்பி நடந்தாரு. சீஷர்களை 3.5 வருடம் வச்சு போஷித்தாரு. எவ்வளவோ செய்தாரு. ஆனால் அவரை பிடிச்சிட்டு போற வர நேரத்தில் எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அது பெரிய மனவேதனை. ஆமென். வார்த்தையினால வேதனைப்படுத்தினாங்க, செயல்களினால வேதனை. ஏதோ கோமா ஸ்டேஜ்ல இருந்து எழும்பி வந்த மாதிரி தான் சிலர் ஆக்ட் பண்ணாங்க. ஒண்ணுமே நடக்கல, யாரு இவருன்ற மாதிரி தான் பேதுருவெல்லாம் ரியாக்ட் பண்ணது. பேதுரு ரியாக்ட் பண்ணதுலாம் அப்படி தான். கோமா ஸ்டேஜ்ல இருந்து ஒரு ஆள் எழும்பி வந்துட்டு, இயேசுவா யாருங்க அது, எனக்கு தெரியாது, ஐயோ அப்படியெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு தூசணத்தில் வேற பேசினாருன்னு சொல்லி சொல்லுது. இது எல்லாமே இயேசுக்குள்ள வரும்போது அது வேதனை இன்னும் டபுள் ட்ரிபிள் ஆக்கியிருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் சகித்ததுனால தான் பிதா அவரை கொண்டு போயிட்டு உயரத்தில் வைத்தார். ஹல்லேலூயா. பிதா அவரை உயர்த்தி வைத்தார். ஆமென். இன்னைக்கு ரொம்ப பேருக்கு க்ரௌன் வேணும், ஆனால் ரொம்ப பேருக்கு சிலுவை துமக்க ரெடி இல்லை. ரொம்ப பேருக்கு க்ரௌன் வேணும், ரொம்ப பேருக்கு பாடுகள் விருப்பம் இல்லை, ரொம்ப பேருக்கு கஷ்டம் விருப்பம் இல்லை, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வர விருப்பம் இல்லை. ஆனால் கிரீடத்தை சுமக்க, கிரீடம் ஒவ்வொருவரும் வேணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்காங்க. கர்த்தர் சொல்றார், கிரீடத்தை நான் நிச்சயம் தருவேன், நீ விசுவாசமாக அந்த ஓட்டத்தை கடைசி மட்டும் ஓடி முடிக்கிறவர்களுக்கு தான் அந்த கிரீடம் நிச்சயம் கிடைக்கும். ஆமென். தமிழில் சொல்லுவோம்ல, அசையாமல் குலுங்காமல் போகணும். எல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை அசைஞ்சிக்கிட்டு குலுங்கிக்கிட்டு உருண்டுக்கிட்டு பிறந்துக்கிட்டு தான் போகும். ஆமென். விருப்பமோ விருப்பம் இல்லையா, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். ஏன்னா அதில் என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்துகிறார். ஆமென். 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 அடிக்கடி வேதனைப்படுறோமா, நல்லோம். அவர் எங்களை ஷாப் பண்ணுறார். நான் இன்னைக்கு காலைல கூட ஆண்டோட வார்த்தையை மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள பார்த்தேன், கர்த்தர் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் தாவீதை வச்சு செஞ்சார். ஆனால் அந்த தாவீதோட வாழ்க்கையை பார்த்தா பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, வேதனை நிறைஞ்ச வாழ்க்கை. எப்போ பார்த்தாலும் கண்ணீர், எப்போ பார்த்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்று அழுதுட்டு, ஐயோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எப்பயுமே கர்த்தருடைய சமூகத்தில் நின்று அழுது புலம்பி பாடல் பாடி ஆராதித்து இப்படி போகிற வாழ்க்கையாக தான் யாரோட வாழ்க்கை இருந்துச்சு, தாவீதுடைய வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் கடைசி என்ன சொல்றாரு, என்னுடைய இருதயத்துக்கு பிரியமானவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பாடுகள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் அந்த பாடுகளை இயேசுவை போல நம்ம சகிக்கும் போது நமக்கு நிச்சயமாய் அவர் வைத்திருக்கிற கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். இப்போ இயேசுவுக்கு சிலுவை இருந்துச்சுன்னு சொல்லி நானும் டைட்டில் சிலுவைன்னு போட்டனால நமக்கு எல்லாருக்குமே சிலுவை இருக்குன்றதில் அர்த்தம். நம்ம ஒவ்வொருவருக்கு லைஃப்பில் வித்தியாசமான சூழ்நிலைகளுக்கு கூடாக, சேலஞ்சஸுக்கு கூடாக நாங்கள் போக வேண்டி வரலாம். ஆண்டவர் ஒவ்வொருடைய திராணிக்கு தக்கதாய், ஒவ்வொருடைய அழைப்புக்கு தக்கதாய், ஒவ்வொருவருக்கு நான் போகிறதுல நீங்கள் போக மாட்டீங்க, நீங்கள் போகிறதுல நான் போக மாட்டேன். ஸோ எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழிகளை ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்குள்ளாக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோமா இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், அதை நம்ம எப்படி சகிக்கிறோம், அதில் நம்ம எப்படி ஜெயம் காண்கிறோம் அப்படின்றத சொல்லி வைத்து தான் நம்முடைய கிரீடம் நமக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே இன்னொரு ஆளுடைய லைஃபோட நம்ம லைஃப்பை நம்ம கம்பேர் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு வைத்திருக்கிற பாதை வேற, வைத்திருக்கிற காரியம் வேற, உங்களுக்கு வைத்திருக்கிற பாதை வேறாக இருக்கிறது. ரைட். இப்போ ஏன் நான் கஷ்டப்பட்டு கிரீடத்தை எடுக்கணும் பாஸ்டர், அப்படி ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம்.
ஏன் இந்த கிரீடத்தை நான் பெறுறதுக்கு அவர் அன்பானவர் தானே, ஏன் இந்த கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்றதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்படணும்? என் பிள்ளை ஒன்று வாஞ்சித்து கேட்டா நான் உடனே கொடுக்குறேனே, அப்போ ஏன் ஆண்டவர் மட்டும் எதையாவது நமக்கு இந்த கிரீடத்தை கொடுக்கறதுக்கு ஏன் நம்ம இவ்வளவு பாடுகளுக்குள்ளாக நாங்கள் போக வேண்டியிருக்குதுன்னு சொன்னால், இந்த பாதை நம்மளை என்ன செய்யுமா, நம்மளை ஷேப் பண்ணும், நம்மளை தகுதிப்படுத்தும். ரைட்? நான் உங்களுக்கு நல்லா சொல்றதை விளங்கிக்கோங்க. ஆண்டவர் நமக்கு கொடுக்க இருக்கிற அந்த கிரீடம்ன்றது, அவர் நமக்கு தர இருக்கிற அந்த காரியம்ன்றது ஒரு ஹெல்மெட் இல்லை, தலையில் வைக்கிற எதையுமே வைக்கிறதுக்கு இல்லை. ஹெல்மெட் இல்லை அவர் தலையில் வைக்க போறாரு, கிரீடத்தை வைக்க போறாரு. ஆமென். ஹெல்மெட் இல்லை, அது ஹெல்மெட் நம்ம வாங்கி போட்டுட்டு போயிடலாம் கடையில். நம்ம விளங்கி கொள்ளணும், நமக்கு கர்த்தர் நம்முடைய சிரசின் மேல அவர் வைக்க இருக்கிற காரியம் ஒரு சாதாரணமான காரியம் இல்லை, அது ஒரு மகிமையான காரியம். ஆமென். அது கிரீடம். கிரீடம்னு சொல்றது, கிரவுன் அப்படின்னு சொல்றது நான் வாங்கி வச்சுக்கிறது இல்லை. இன்னைக்கு ரொம்ப பேர் அவங்களே வாங்கி வச்சுக்க பார்க்குறாங்க. நான் வாங்கி வச்சுக்கிறது இல்லை கிரீடம்ன்றது. கிரீடம் என்பது அவரால் வைக்கப்பட்டிருண்டு. ஆமென். யாராவது தலையில் ஒரு கிரீடத்தை வச்சு நான் தான் மிஸ் வேர்ல்ட், நான் தான் மிஸ் யூனிவர்ஸ்னு சொல்லி எடுத்துட்டாலும் பார்த்தா கிறுக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி இல்லை, அதுக்குன்னு ஒரு காம்படிஷன் இருக்குது, அதுக்குன்னு பல பேர் வர இருக்குது, அதுக்குன்னு ஒரு காரியத்தை அவங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்கு, அதுக்குன்னு அநேக சாக்ரிஃபைஸ் இருக்குது, அநேக பாக்ஸ் டிக் பண்ணப்பட வேண்டியிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஃபைனலுக்கு வர்றதுக்கு நீங்கள் கேட்குற கடைசியாக ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுக்கறதுக்கு இது அவ்வளத்தையும் தாண்டி முடித்த பிறகு தான் கிரீடத்தை அவங்க கொண்டு உங்கள் தலைமையில் வைப்பாங்க. ஆமென். கிரீடம் நாங்களாக வச்சுக்கிறது ஒன்று இல்லை, நாமளாக வச்சுக்கிறது என்னது? நாமளாக வச்சுக்கிறது ஹெல்மெட். ஆண்டவர் வைக்கிறது என்னது சொல்லுங்க? கிரீடம். நம்மளாக வச்சுக்கிறது ஹெல்மெட். அப்படி எடுத்தோமா போட்டோமா பக்கல் பண்ணோமா டன். அது ஹெல்மெட். உங்களுக்கு ஹெல்மெட்டாக வேணும், கர்த்தரால் வைக்கப்படுகிற கிரீடமாக வேணும். ஆமென். நாம நினைக்கிறோம் நான் தகுதியானவன், கர்த்தர் ஆனால் வைக்கிறார் இல்லை. இந்த பாருங்க, இந்த ஜாப் இன்டர்வியூஸ், ரைட், seek.com, Indeed, அது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நமக்கு தேவையான ஜாப்பை நம்ம கண்டுட்டு சிலர் அதை வாசிக்கிறதே இல்லை, சிலர் அப்படியே அடிச்சு விடுறது, ஒரு 25-30க்கு அட்ரா சிவி அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறது. சிலர் நல்லா வாசிச்சுட்டு சிவி அனுப்புவாங்க. இப்போ நீங்கள் சிவி அனுப்பக்குள்ள உங்களுக்கு தெரியும், அவங்க கேட்டிருப்பாங்க, யூனோ, டு சக்ஸஸ் இன் திஸ் ரோல் the person has to have டான்னு சொல்லி நம்பர் ஆஃப் திங்ஸ் அவங்க பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை அவ்வளோத்தையும் வாசித்தோன்னா உங்களுக்கு புரியும், எஸ் இதுக்கு நான் அப்ளை பண்ணலாம், இதுக்குரிய தகுதிகள் எல்லாம் எனக்கு இருக்குன்னு சொல்லித்தான் நாங்கள் அநேக நேரத்தில் அப்ளை பண்ணுவோம். ஆமென். அப்படி தானே? அப்படி தானே? என்கிட்ட அவங்க கேட்குற ஒரு பேர்கிட்ட ஃப்ளைட் லைசன்ஸ் கேட்குறாங்க. என்கிட்ட ஃப்ளைட் லைசன்ஸ் இல்லை, மோட்டார் பைக் லைசன்ஸ் தான் இருக்குது. நான் அப்ளை பண்ணுவேன்னா பண்ணால் என்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். சரியா? ஏன்னா அதுலலாம் போய் விசுவாசத்தை போடாதீங்க. சரியா? ஓகே. பட் தேர் ஆர் சில விஷயங்கள் இருக்குது. ஓகே. அப்போ என்ன பண்ணுவோன்னு சொன்னால், இப்போ உங்களோட டைம் ஒன்று இருக்கும். உங்களுக்கு மார்னிங் 9 to 5 தான் இந்த ஜாப்பை செய்யலான்னு அதில் போட்டிருக்குது. நீங்கள் ஈவினிங் 6 to மார்னிங் 3 o'clock மட்டும் ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் அதுக்கு போய் அப்ளை பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் இங்கே கனவு கண்டுட்டு இருக்கிற டைம் உங்களால் முடியாது. ஸோ எந்த டைம் உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதோ, எதுக்கு நீங்கள் மெச் ஆகுறீங்களோ அதுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒன்று தெரியும், என்னென்னா இந்த ஜாப்புக்கு நான் சூட்டபிளான ஆள். அப்படி தானே நாங்கள் அப்ளை பண்ணுறோம்? அப்படி தானே? என்னங்க அப்படி தானே அப்ளை பண்ணுறீங்க? அப்ளை பண்ணால் ஒரு 100 CV வந்துடும். ஒரு 100 CVs வந்தோன்னே they'll call you for an interview. இப்போ இன்டர்வியூவர் உங்களை வச்சு கொஸ்டின் கேட்டு நீங்களும் உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லி இல்லாததெல்லாம் இருக்குன்னுவீங்க, செய்யாததெல்லாம் செஞ்சு நீங்கள் ப்ராப்ளம் சால்விங் பண்ணுற டேலண்டெல்லாம் எனக்கிட்ட இருக்குன்னுவீங்க, பார்த்தா ப்ராப்ளம் பண்ணுறாலே நீங்களே தான் இருப்பீங்க. இப்படி என்னென்னலாம் ஸ்ட்ரென்த் இருக்கோ, அப்படியே என்ன வீக்னஸ்னால் ஐயோ கடவுளே என்கிட்ட ஒரு வீக்னஸுமே இல்லை அப்படின்னு நல்ல வீக்னஸ்களெல்லாம் சொல்லுவீங்க. அப்படி நிறையா இருக்குது. அப்படி சரியா? எல்லாம் சொல்லி அவர் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு போயிட்டு வாங்க ராஜா நாங்கள் சொல்லி அனுப்புகிறோன்னு சொல்லிவிட்டு அந்த 100 பேரையும் எடுக்க முடியாதுல்ல. அவங்க யாராவது அதுக்கு குவாலிஃபைடான ஒரு ஆளை தான் அவங்க எடுப்பாங்க. ஆமென். ஆமென். 100 பேருமே தாங்க குவாலிஃபைடு தான் வந்தாங்க, ஆனால் 100 பேரை எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு யார் அந்த ரோலை செய்கிறதுக்கு குவாலிஃபைடோ அவங்கள தான் அவங்க அந்த ஜாப்பை கொடுப்பாங்க.
நாம் நினச்சாலும் நாம் குவாலிஃபைடுன்னு அந்த கம்பெனி நினைக்கணும். எஸ், திஸ் பர்சன் கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி தான் அந்த கம்பெனி வந்து ஆஃபர் லெட்டர் அனுப்பி அந்த ஆளுக்கு அந்த ஜாப்பை கொடுக்கும். ஆமென். இன்றைக்கி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நான் குவாலிஃபைட், ஆண்டவர் ஏன் க்ரௌனை வைக்கிறாருல்ல, நான் குவாலிஃபைட், ஆண்டவர் ஏன் அதை தாராருல்ல, நான் குவாலிஃபைட், ஏன் எனக்கு என் வாழ்க்கையில் இது இன்னும் நடக்குதில்லை, நான் குவாலிஃபைட், ஏன் இது கிடைக்குதில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு சோர்ந்து போய்கிட்டு ரொம்ப ரொம்ப அப்படியே கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டு சொல்ற, மகனே, உங்கள் பக்கத்தில் நீங்கள் சரின்னு நினச்சாலும் நான் எதிர்பார்க்குற இடத்துக்கு நீங்கள் வரணும். அப்போ தான் இந்த ரோலை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஆமென். நான் உங்களுக்கு இதை கொடுக்கறதுக்கு நீங்கள் நான் எதிர்பார்க்குற ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு நீங்கள் இன்னும் வரணும். ஆமென். அது எங்களோட வாழ்க்கையில் எல்லா ஏரியாஸ்லேயும் நாங்கள் அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து சேரணும்னு சொல்லி கற்றுருப்போம். அது மட்டும் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அவர் எங்களை ஷேப் பண்ணணும்னு சொல்லக்குள்ள அவர் எங்களை வெட்டி எங்களை அவர் அப்படியே அவருக்கு ஏற்றவர்களாய் மாற்றிக்கொண்டே இருப்பார். ஆமென். மாற்றிக்கொண்டே இருப்பார். இதில் சிலவங்க வந்து அவரை விட்டு போயிடுவாங்க, அதை தாங்க முடியாமல் அவருடைய திட்டத்தை விட்டு போயிடுவாங்க, அவருடைய நோக்கத்தை விட்டு போயிடுவாங்க, அவருடைய காரியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லி விலகி போகிறவங்களும் இருக்குது. சிலர், இல்லை நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், இல்லை நான் என்னை தாழ்த்துறேன், இல்லை ஆண்டவரே நான் குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர் சொன்ன அர்ப்பணித்து அவர் என்னை ஷேப் பண்ண, அவர் என்னை வெட்ட, அவர் என்ன தயார்படுத்த நான் இடம் கொடுக்கிறவனாக நாங்கள் இருக்க வேண்டியன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. கிரவுன் என்று சொல்லப்படுவது அது விலை கொடுத்து வாங்கப்பட முடியாத ஒன்று, அது கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆமென். அது வாங்க முடியாது, அது கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. கொடுக்கப்பட, அதாவது அந்த கிரவுன் கொடுக்கப்பட, அந்த கிரீடம் கொடுக்கப்பட நாம் அந்த நிலையை அடைய வேண்டும். ஆமென். அந்த நிலையை நம்ம அடையாமல் அந்த கிரவுனை நாம் பெற முடியாது. அந்த நிலையை அடைய, அதாவது முதல்ல நான் சொன்னேன், க்ரௌனை வாங்க முடியாது, க்ரௌன் கொடுக்கப்படணும். ரெண்டாவது, க்ரௌன் கொடுக்கப்பட அந்த நிலையை நான் அடையணும். அந்த நிலையை நான் அடைய நான் சவால்களை சந்திக்கணும். ஆமென். நான் சேலஞ்சஸ், சவால்களை நான் சந்திக்கணும். ஆமென். அந்த சவால்களை நான் சந்தித்தது மட்டும் இல்லை, எனக்கு பெரிய பிரச்சனைலாம் வந்துச்சு, பெரிய இதெல்லாம் வந்துச்சு, என்னை பற்றி இப்படி பேசினாங்க, இது நடந்துச்சு, அது நடந்துச்சு இப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லை, சவால்கள் வந்தாலும் அந்த சவால்களை நான் மேற்கொள்ளணும். ஆமென். நான் எக்ஸாம் ஹாலில் போய் இருந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன், இப்போ எல்லாம் சரியில்லை, நான் எழுதின எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணணும். ஆமென். ஆமென். நான் டிரைவிங் டெஸ்ட் போனேன், காரை நல்லா தான் ஓட்டுறேன், இல்லை நீங்கள் ஒழுங்காக ஓட்டியிருந்தாலும் அந்த எக்ஸாமினர் பார்த்து எதிர்பார்க்குறதுக்கு ஏற்றபடி நீங்கள் ஓட்டியிருக்கணும். ஆமென். பிடி எக்ஸாம் எல்லாம் செஞ்சேன், நான் சூப்பராக செஞ்சேன், ஆனால் அங்கே எதிர்பார்க்குற ரிசல்ட் அங்கே இருக்கணும். ஆமென். நம்ம சவால்களுக்கு முகம் கொடுக்கறதுன்றது உண்டு, அந்த சவால்களுக்கு முகம் கொடுத்து அந்த சவால்களை நம்ம ஜெயம் காண வேண்டும். இதன் பின்பு தான் கிரீடம் நமக்கு கொடுக்கப்படும். ஆமென். தாவீதை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகித்தார். ஆமென். நல்லா விளங்கிக்கோங்க, தாவீதை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். ஆனால் தாவீதை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாலும் கிரீடம் அவருடைய தலையின் மேல் வைக்கப்பட முன்பு அவருக்கு எது முன்னால் வந்துச்சு சொல்லுங்க? அப்படியே சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புன சரியா, கோலியாத் வந்துச்சு. என்ன, யார் வந்தாவா? ஆனால் இங்கே சாமுவேல் வந்து ஜெபிச்சு அபிஷேகம் பண்ணி, நீங்கள் தான் இனிமேல் இஸ்ரவேலுக்கு ராஜா, டன், ஓவர். ஆனால் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தாவீதுக்கு முன்பதாக சிங்காசனம் எல்லாம் வந்துச்சு, தாவீதுக்கு முன்பதாக கோலியாத் தான் வந்தார். ஆமென். கர்த்தர் முன்பதாக அனுப்பினது கோலியாத். ஆமென். கர்த்தர் பயப்பட்டாரா? ஐயோ கோலியாத்தை அனுப்புகிறேன், இப்போ இவர் மேற்கொள்வாரா, கோலியாத்து கொன்றுவானே அப்படின்னு சொல்லி, கர்த்தர் கோலியாத்தை முன்பதாக அழைத்து தாவீது கோலியாத்தை எப்படி விசுவாசத்தில் ஜெயம் கொள்கிறார் என்று சொல்லி பார்த்தார். ஆமென். கர்த்தர் பார்த்துட்டு இருந்தார். கர்த்தருக்கு தாவீது மேலே நம்பிக்கை இருந்துச்சு, தாவீது மேலே நம்பிக்கை இருந்துச்சு, தாவீதுக்கு கர்த்தர் மேலே அதிக நம்பிக்கை இருந்துச்சு. ஆமென். ஆமென். நமக்கு ஒன்று ஆண்டவர் தாரன்னு சொல்லிட்டு நம்முடைய வழிகளை எல்லாம் அப்படியே லேசாக அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும்னு சொல்லி நம்பாங்க. நமக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் தருவேன்னு சொன்னார்ன்னு சொன்னால், அதுக்கு முன்பதாக பல கோலியாத்துக்களை நாங்கள் வீழ்த்தணும். ஆமென். அந்த கோலியாத்துன்னு சொல்லப்படுறது வந்து, கோலியாத்துன்னு நான் சொல்ல வர்ற காரியம் வந்து அது பலருக்கு பலதரப்பட்ட காரியமாக இருக்கலாம். தொடர்ந்து பார்ப்போம். ஆண்டவர் யோசேப்புக்கு சொல்கிறார், யோசேப்பே நான் உன்னை வந்து ஒரு பெரிய உயர்வான நிலையில் வெப்பன்னு சொல்லி யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டுட்டார். ரைட். இப்போ
இந்த பெரிய ஒரு சொப்பனம் ஒரு பக்கம் இருக்கு, கர்த்தருடைய நோக்கம் அதுவா இருக்கு. ஆனா இந்த சொப்பனத்தில் கண்ட அந்த உயர்வை யோசேப்பு அடைகிறதுக்கு எந்த குறுக்கு வழியும் கடவுள் வைக்கல. ஒரு ஷார்ட்கட்லையுமே யோசேப்புக்கு போக முடியவே இல்லை. நமக்கெல்லாம் என்னென்னா, ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா ஏதோ ஒரு ஷார்ட்கட்டில் ஆண்டவர் தூக்கி அப்படியே மேலே வைக்கணும்னு நினைக்கிறோம். இல்லை, கர்த்தர் ஷார்ட்கட்டில் கொண்டு போக மாட்டார். ஏன்னா ஷார்ட்கட்டில் போனால் நம்மளை ஆண்டவர் வைக்கிற இடத்துல நம்மளால் நின்று பிடிக்க முடியாது. ஆமென். கர்த்தர் நம்மளை அடிக்கத்தக்கதாக இடமளிப்பார், வேதனைப்பட இடமளிப்பார், நொறுக்கப்பட இடமளிப்பார், பல சூழ்நிலைகளுக்குள்ளே போக இடமளிப்பார். அது எல்லாம் போய் நம்ம வரும் பொழுது தான் நம் பொன்னாய் விளங்குவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பை கொண்டு போய் சிறைச்சாலையில் தான் போட்டாங்க. அவமானம், நிந்த, சிறைச்சாலை, அங்கே இருக்கிற பட்டினி, பசி, இது எல்லாவற்றையுமே யோசேப்பு சந்திக்க வேண்டி வந்தது. ஆனால் கர்த்தர் எதை பார்த்துட்டு இருந்தாருன்னு சொன்னால், உன்னை அதிபதியாக்குறது தான் என் நோக்கம். இது ஒரு ஷார்ட் பீரியட் தான். நீ இந்த வேதனைக்குள்ளெல்லாம் போகிற, நான் உனக்கு லாங் பீரியடில் ஒரு பிளெஸிங் வச்சுருக்கேன். அந்த லாங் பீரியட் பிளெஸிங்குள்ளே நீ போகிறதுக்கு யோசேப்பே, நீ இந்த ஷார்ட் பீரியடில் இருக்கிற ட்ரையல்ஸில் நீ எப்படி ஜெயம் காண்கிறாய். ஆமென். அன்னைக்கு பாருங்க, அன்றைக்கு யோசேப்பு ஒரு அடிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தார். அவருக்கு அன்னைக்கு உண்மையிலேயே, எல்லாம் பெரியாக இருக்கிறனால சொல்கிறேன், அன்னைக்கு அவருக்கு உண்மையிலேயே அந்த அடிமையான வாழ்க்கையில் அவருக்கு அதை தப்பி செல்றதுக்கு ஒரு கரம் தேவையாக இருந்துச்சு. யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா இந்த 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 இதிலிருந்து நான் தப்பிடலாம் அப்படின்ற ஒரு பெரிய வேதனை. ஃபேமிலி எல்லாம் பக்கத்தில் இல்லை. அப்போ அவருக்கு பார்வோனுடைய மனைவி, போத்திபாடு மனைவினால ஒரு ஆஃபர் ஒன்று வருது அவருக்கு. சரி, ஒரு ஆஃபர் ஒன்று வருது. இந்த ஆஃபரை அவர் அக்செப்ட் பண்ணியிருந்தாருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு ஸ்மூத்தாக இருந்திருக்கும். இப்போ அவவோடு அவர் இணங்கிட்டார் அப்படின்னா அவள் கஷ்டப்படுத்தியிருக்க மாட்டா, வீட்டில் கஷ்டமான வேலைலாம் கொடுக்க மாட்டா. யோசேப்பு வீட்டுக்கு, ஏன்னா யோசேப்பு தான் அந்த வீட்டில் எல்லாம் வேலையெல்லாம் செய்ய வேண்டியது. அப்படியே யோசேப்பு போயிட்டு பூ மரத்துக்கெல்லாம் தண்ணி போடுறது அவசரம். நான் பண்ணிட்டேன் டார்லிங். அவருக்கு வேலை பாரம் எல்லாம் குறைஞ்சிருக்கும். அப்படி தானே? என்ன இல்லையா? அப்படி தான். நீங்கள் தானே எல்லாம் இருக்கீங்க. 24 to 26 ஆட்டம்ஸ் பிளேஸ் கார்டனில் தான் இருக்கீங்க. ஓகே. பாரம் எல்லாம், வேலையில் இருக்க பாரம் எல்லாம் குறைஞ்சிருக்கும். அவள் எல்லாத்தையும் செஞ்சிருவா. தண்ணி ஊற்றிடுவா, டஸ்ட் பண்ணிடுவா. எல்லாத்தையும் பண்ணோன்னே யோசேப்புக்கு ரொம்ப வீட்டில் இருக்கிறது ரொம்ப இலகுவாக இருந்திருக்கும். கர்த்தர் பார்த்துட்டே இருந்தார். இப்படியெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யோசேப்புக்கு இருக்குங்க. ஆனால் அது ஒரு தவறான வழி. யோசேப்பு அந்த குறுக்கு வழியை எடுக்கிறாரா இல்லையான்னு பார்த்துட்டு இருந்தார். பார்த்தா யோசேப்பு நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, நான் வேர்வை செஞ்சு வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, இந்த தப்பான உறவுகள் எல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லி யோசேப்பு அதை எட்டி உதைத்தார். இது யோசேப்புடைய எதை காட்டுது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான ஒரு இடத்துலையே நீ இப்படிப்பட்ட ஒரு இதை தட்டி விடுறேன்னு சொன்னால், உன்னை கொண்டே நான் மேலே வச்சாலும் அந்த அதிகாரத்தை நீ துஷ்பிரயோகம் பண்ண மாட்டேன். ஆமென். கர்த்தருக்குள்ளே ஒரு நம்பிக்கையை கொடுத்தார் யோசேப்பு. ஆமென். ஏன்னா இப்போ அவர் ஒரு மேலே வந்துட்டார். அதுக்கு பின்பு நீங்கள் வேதத்தை வாசிச்சிங்கன்னா யோசேப்பு தவறாக நடந்து கொண்டாரு, தப்பான முறைகளை கையாண்டார், தவறான உறவுகள் இருந்தாருன்னெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது யோசேப்புக்கு. ஏன்னா இங்கே சிறைச்சாலையிலேயே காண்பிச்சிட்டாரு, அடிமையாக இருக்கக்குள்ளேயே காண்பிச்சிட்டாரு, உதவி தேவைன்ற இடத்துலையே காண்பிச்சிட்டாரு. இல்லை, எனக்கு இந்த உலக காரியம், இந்த பாவம், இந்த அசுத்தம் எனக்கு வேணாம், நான் பரிசுத்தமாக வாழ போறேன்னு தன்னைத்தான் ஆண்டவருக்கு முன்பதாக காண்பிச்சிட்டார். ஆமென். இப்போ ஆண்டவருக்கு தெரியும், உன்னை தூக்கி நான் எங்கே வச்சாலும் நீ இருப்ப மகனே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையை நம்ம ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும். ஆமென். ஆமென். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்க வருகிற இந்த பாடுகள், இந்த சோதனைகள் எல்லாவற்றிலுமே நம்ம வாழ்ந்து காட்டணும். இல்லை ஆண்டவரே, நான் இது எல்லாவற்றிலையுமே உமக்காக நிற்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. மோசேக்கு ஆண்டவரை காணான தாருன்னு சொன்னாலும், ஆனால் முதல்ல காணான் வருவதற்கு முன்பு ஒரு பொல்லாத ராஜாவுக்கு முன்பதாய் போய் ஆண்டவர் நிற்க வேண்டி வந்துச்சு. ஆமென். பார்வோன் பயங்கர மோசமானவன். அவனுக்கு முன்னால் போய் நின்று பேசுறதுக்கு கடவுள் தான் மோசேக்கு தைரியத்தை கொடுத்தார். ஆமென். அது மட்டும் இல்லை, அவருக்கு போகிற இந்த பாதை, கிடைக்க போகிற ஆசீர்வாதம் ஏதோ பாலாக இருந்துச்சு, தேனாக இருந்துச்சு, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆனால் போகிற இந்த பாதையோ வனாந்திர பாதை, நெருக்கமான பாதை, வேதனை மிக்க பாதையாக இருந்துச்சு. ஆனால் அந்த பாதையில் குறை சொல்கிற மனிதர்கள், குற்றம் சொல்கிற மனிதர்கள், குறை கண்டுபிடிக்கிற இப்படி பல விஷயம் இருந்துச்சு. ஆனால் இது அனைத்தையும் சகித்து கொண்டு தான் மோசே போனார். ஆமென். பட் சேட்லி மோசேக்கு காணான அடைய முடியல. பூமியின் ஆசீர்வாதத்தை மோசையால் அடைய முடியல. அவருடைய ஒரு இடத்துல அவருடைய பொறுமையை இழந்தனால அவரால் அடைய முடியாமல் போனிச்சு. ஆனாலும் பரலோகத்துக்குள்ள அவருக்கு கர்த்தர் செல்வதற்கு கிருபையை கொடுத்தார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னு சொன்னால், இப்போ நான் இருக்கிறேன் இப்படி, இதில் தான் எனக்கு பேட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால், என்னுடைய பிளெஸ்ஸிங் எங்கே இருக்குன்னா, இந்த பேட்டில் நான் தாண்டும் போது தான் என்னோட பிளெஸ்ஸிங் இருக்குது. ஆமென். நான் இந்த பேட்டில் பார்த்து நான் பயந்துடவோ கலங்கிடவோ குழம்பிடவோ கூடாது. ஏன்னா எனக்கு நல்லா விளங்கி கொள்ளணும், என்னுடைய கிரீடம் இதை தாண்டி தான் இருக்குது. ஸோ நான் கிரீடத்தை பெறுவதற்கு முன்பு இந்த பேட்டில்ஸ் எல்லாம் இருக்குது. டெஃபினெட்லி இந்த பேட்டிலை நான் தாண்டும் போது எனக்கு அந்த கிரீடம் நிச்சயமாய் கிடைக்கும். ஆமென். ஆகவே இந்த கிரீடத்தை பெறுவதற்கு நான் ஒரு பெரிய கிரயத்தை செலுத்தணும், ஒரு பெரிய ப்ரைஸ். அது எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ரைஸாக அது காணப்படுது. அதாவது கிரீடத்தை பெறுவதற்கு சிலுவையை சுமந்தது, இயேசு சிலுவையை சுமந்தது போல நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை பெறுவதற்கு, ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே பெரிய பெரிய கிரயங்கள் செலுத்த வேண்டியிருக்கிறது. ப்ரைஸ் ஒன்று பே பண்ணிருக்கு. அது எப்படிப்பட்ட கிரயம்னு சொன்னால், நமக்கு எது கஷ்டமோ அதுதான் அந்த கிரயமாக இருக்கும். அநேக நேரத்தில் எது கஷ்டமோ பாருங்கள், உங்களுக்கு இருக்கிற மெயின் பிரச்சனையே, உங்களை அப்படியே ஒரு ஸ்கேனரில் போட்டு அப்படியே ஸ்கேன் பண்ணி எடுத்தால் உங்கள்கிட்ட இருக்க மெயின் பிரச்சனை எதுவாக தெரியுமா இருக்கும்? உங்களுக்கு வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்கல. இதுதான் உங்களோட பெரிய பிரச்சனையாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க, ஆனால் உங்கள் வாயில் லைசனே இருக்காது. உங்களுக்கு எப்பயுமே பிரச்சனை அங்கே தான் வரும். உங்களுக்கு அங்கே தான் பிரச்சனை வரும். இல்லை ஒரு மாம்ச பலவீனமாக இருக்கும். நான் எல்லாத்துலேயும் சரியாக இருந்துருவேன் பாஸ்டர், இந்த காரியத்தை தான் என்னால் ஜெயம் காணவே முடியாமல் இருக்குது. நான் மாம்சத்தில் இந்த மாம்ச இச்சை அது இது எல்லாத்தையுமே நான் மேற்கொள்ளுவேன் பாஸ்டர். ஆனால் என்னமோ தெரியாது பாஸ்டர், இந்த பொய் சொல்கிறது மட்டும் என்னை விட்டு போவதே இல்லை பாஸ்டர். என்னால் முடியலை பாஸ்டர். கதையை மாற்றி 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 பேசி அப்படியே மாற்றி மாற்றி இதை மட்டும் என்னால், இது என் வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஆமென். இன்னொரு நேரத்தில் நான் ஊருக்கெல்லாம் ரொம்ப அன்பானவன். யாருக்கு? முன் வீட்டுக்கு, பக்கத்து வீட்டுக்கு, வேலை செய்கிறவங்களுக்கு, எல்லாரும் மேலேயும் நான் ரொம்ப ஒரு அன்பான ஆளாக இருக்கும். சம்டைம்ஸ் என் மனைவி என்னால் நேசிக்க முடியாமல் இருக்கும். எப்பயோ ஏதோ ஒன்று செஞ்சுருப்பாங்க, அதை அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டே அவங்கள வச்சு வாங்கிக்கிட்டு இருப்போமா இருக்கும். இல்லை கணவன் அன்பு செலுத்தாமல் இருக்கும், பிள்ளைகளை அன்பு செலுத்த முடியாமல் இருக்கும், உறவுகளை அன்பு செலுத்த முடியாமல் இருக்கும். இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருப்போம். சில நேரங்களில் வாயை மூடிக்கிட்டு தான் போகணும். ஆமென். சில நேரங்களில் அடி வாங்கிக்கிட்டு தான் போகணும். ஆமென். அவ்வளோ பேர் சேர்ந்து இயேசு அடிக்கக்குள்ளே அவர் ஒரே அக்கினி அனுப்பிடுறா, எல்லாம் அப்படியே சாம்பலாக போயிருப்பாங்க. பண்ணாரா? இல்லை. ஏன்னா அதெல்லாம் பண்ணியிருந்தா எல்லாம் அப்பா இயேசு பண்ணிட்டார் பாருங்க, என்ன பண்ணிட்டார் பாருங்க அப்படின்னு சொல்லி பெருசாக பேசியிருப்பாங்க. ஆனால் என்னத்தை இழந்திருப்பார்? இந்த மேன்மையை, இந்த கிரீடத்தை, உங்களுக்கு எனக்கு கிடைத்த இந்த ரட்சிப்பு, இது எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்க. ஆனால் அவர் எல்லாவற்றையுமே சகித்தார். ஆமென். ஸோ நம்முடைய கிரயங்கள் சில நேரங்களில் அமைதியாக போகணும், சில நேரங்களில் திட்டு வாங்கிட்டு போகணும், சில நேரத்தில் சகித்து போகணும், சில நேரத்தில் வாயை மூடிக்கிட்டு போகணும், அடி வாங்கிட்டு தான் போக வேண்டியிருக்கும், அவமானம் பட்டுக்கிட்டு தான் போக வேண்டியிருக்கும். இது கூட எல்லாம் போனோம்னா தான் நம்முடைய கிரீடம் தேவனால் வைக்கப்படும். ஆமென். இது ஒரு பரலோக காரியம். ஆமென். இது இந்த பூமியோட காரியம் அல்ல, இது பரலோகத்தின் காரியம். ஆமென். பரலோகத்தில் வைக்கப்படுற கிரீடத்துக்கு லஞ்சமெல்லாம் கொடுக்க முடியாது. அது அவராக நம்முடைய நடத்தைகள், நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் பார்த்து தேவனா நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு காரியத்தில் குறைவுபடுறீங்கன்னா, ஏதாவது ஒரு காரியத்தில் அவமானப்படுறீங்கன்னா, ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு பிரச்சனையில் போகிறீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அந்த காரியத்தில் தான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். அந்த காரியம்தான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகுது. ஆமென். நீங்கள் எந்த பலவீனம் எனக்கு இருக்குன்றீங்களோ, நான் சொல்கிறேன், அந்த பலவீனத்தில் மட்டும் நீங்கள் ஜெயத்தை காணுங்க, பெரிய விடுதலையை காணுவீங்க. ஆமென். இந்த ஒரு காரியம் தான் நினைக்காங்க, அந்த ஒரு காரியம்தான் உங்களுடைய மகாபெரிய ஆசீர்வாதத்தை இழக்க பண்ணி கொடுங்க. அந்த ஒரு காரியத்தில் நீங்கள் ஜெயம் கண்டுங்கன்னு சொன்னால், எந்த காரியம் உங்களுக்கு குறைவுபட்டிருக்கோ இல்லாமல் இருக்கோ, அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. யோசேப்பு அவரை அவருடைய அப்பா பார்த்து சொன்னார், என்னடா நாங்கள் எல்லாம் உன்னை வணங்குவோன்னு சொல்றியா, அப்பா அம்மா சகோதரங்கள் எல்லாம் உன்னை பார்த்து என்ன வணங்குவோன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி ஒரு பரிகாசமாக பேசினார். சகோதரங்கள் எல்லாம் அவரை பார்த்து பரிகாசம் பண்ணாங்க, சொப்பனக்காரன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள்லாம் உன்னை வணங்குவோமா யோசேப்பே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏளனமாய் பேசத்தக்கதாகத்தான் யோசேப்பு காணப்பட்டார். ஆனால் அதே தான் ஆண்டவர் செய்து முடித்தார். ஆமென்.
அதே தான் செய்து முடித்தார். எதை ஏளனமாக பேசினாங்களோ அந்த ஏளனமாக பேசினவங்களே ஐயோ அதே மாதிரியே நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படத்தக்கதாகத்தான் தேவன் சூழ்நிலையை மாற்றினார். ஆமென். அந்த சூழ்நிலை அப்படி மாறுறதுக்கு நான் முடிக்க போகிறேன், ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வரும். அந்த சூழ்நிலை அப்படி மாறுவதற்கு, அதாவது யோசேப்பு அதிபதியா வர்றதுக்கு தேவன் ஒரு காரியத்தை அனுமதித்தார். ரைட், நல்லா விளங்கிக்கோங்க. தேவன் ஒரு காரியத்தை அனுமதித்தார். என்னத்தை அனுமதித்தார்னு சொன்னா, தேவன் ஒரு குறைவை கொண்டு வந்தார், ஒரு பஞ்சத்தை கொண்டு வந்தார். சரியா? இப்ப யோசேப்பு, இந்த சம்பவத்தை வாசிக்க டைம் இல்லை, நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். நீங்கள் வேதத்தை எடுத்து வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பார்க்கலாம். என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், தேசத்தில் ஒரு பஞ்சம் வருது. நல்லா விளங்கிக்கோங்க, சீக்கிரமாக முடிக்கிறேன், ரொம்ப முக்கியமானது, இது விட்டுறாங்க. தேசத்தில் ஒரு பஞ்சம் வருது. சரியா? என்ன வருது? பஞ்சம். பஞ்சம் இல்லை, பஞ்சம். சரியா? தேசத்தில் ஒரு பஞ்சம் வருது. இப்போ இந்த பஞ்சம் மத்தியில் யோசேப்பு எங்கே இருக்கிறாரு? எகிப்தில். அதுவும் எங்கே இருக்கிறாரு சொல்லுங்க? சிறைச்சாலையில் இருக்கிறாரு. தேசத்தில் ஒரு பஞ்சம் வரப்போகுது, வரல, இன்னும் வரப்போகுதுன்னு சொல்லி பார்வோன் ராஜாவுக்கு ஒரு கனவு வருது. பார்வோன் ராஜா தேடி பார்க்குறாரு, அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்ல யாருமே இல்லை. சம்பவத்தை சுருக்கி சொல்கிறேன். ஒருவர் சொல்கிறாரு, இப்படி தான் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எல்லாத்துக்குமே அர்த்தம் சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் அவரை அப்படியே அரண்மனைக்குள்ளே கொண்டு வராங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ யோசேப்பு சொல்கிறார், எஸ், ஃபர்ஸ்ட் 7 years நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்க போகுது. த நெக்ஸ்ட் 7 years நமக்கு வந்து ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது. ஆகவே இந்த வருகிற ஃபர்ஸ்ட் 7 years ரொம்ப ஆசீர்வாதம்னால நம்ம களஞ்சியங்கள் எல்லாம் சேர்த்து வைப்போம், எல்லா தானியங்களையும் சேர்த்து வைப்போம், எல்லாத்தையும் சேர்த்து வச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் த நெக்ஸ்ட் 7 years எங்களுக்கு இதை வச்சு வாழலாம் அப்படின்றார். ரைட்டா? இப்போ என்ன வரப்போகுது சொல்லுங்க? என்ன வரப்போகுது? அதுக்கு முதல்ல என்ன வரப்போகுது? ஆசீர்வாதம். ரைட்? பஞ்சம் வரப்போகுது. மெயின் வந்து பஞ்சம் வரப்போகுது. ரைட்? குறைவு வரப்போகுது. இப்போ இந்த சொப்பனத்துக்கு இவர் அர்த்தம் சொன்ன உடனே பார்வோன் என்ன செஞ்சாரு? ஹே, உன்ன மாதிரி யாருமே இல்லைடா இங்கே, இப்படி ஒரு அர்த்தத்தை சொல்றதுக்கு அவரை தூக்கி அப்படியே அதிபதியாக வச்சுட்டார். இப்போ இந்த வளர்ந்த பஞ்சத்தினால யோசேப்புக்கு என்ன நடந்துச்சு? ஒரு உயர்வு வந்துச்சு. ஆமென், ஆமென். ஒரு குறைவு வர இருந்துச்சு, ஆனால் அந்த குறைவு அவரை தேடுகிற அவருடைய மகனுக்கு அது நிறைவாக இருந்துச்சு, ஆசீர்வாதமாக மாறிச்சு. ஓகே, இப்போ அவர் வந்துட்டார் அதிபதியா. இன்னொரு காரியம் நடக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த கானான் தேசங்கிறது எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இந்த டைம்ல இந்த யாக்கோபு, அதாவது யாரு? இந்த யோசேப்புடைய தகப்பன், அதே நேரத்தில் யோசேப்புடைய சகோதரர்கள், இவங்க எல்லாம் எங்க வாழ்றாங்க தெரியுமா? எங்க வாழ்றாங்க? கானான்ல வாழ்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்குது. என்ன தெரியுமா நடக்குது? அங்கேயும் பஞ்சம் வருது, அங்கேயும் பஞ்சம் வருது. அங்க பஞ்சம் வந்த உடனே நியர்லி 22 years இந்த யாக்கோபு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. யோசேப்பு செத்துட்டாருன்னு சொல்லி 22 வருடத்துக்கிட்ட ஆகுது. யாக்கோபு சொல்றாரு மகன்மாரை பார்த்துட்டு, என்னடா ஆளாளுக்கு இங்க இருந்துகிட்டு இருக்கிறீங்க, அங்க எகிப்துல தானியம் இருக்குதாமே, போய் தானியத்தை போய் வாங்கிட்டு வாங்க, நாங்க சாப்பிடணுமே, இப்படியே இருந்து சாகையா போறோம் அப்படின்னு சொல்லி, இங்க ஒரு பஞ்சம் வந்தனால இவங்க எல்லாருமே கிளப்பி அனுப்பும் பொழுது இவங்க இங்க வந்து யாரை சந்திக்கிறாங்க? அதிபதியா இருக்கிற யோசேப்பை சந்திக்கிறாங்க. பஞ்சம் அவங்களுக்கு என்னத்தை பண்ணிச்சு? ஆசீர்வாதம், நன்மையை பண்ணிச்சு. ரைட்? அதன் பின்பு என்ன நடக்குது? யோசேப்பு சொல்றாரு, என் தகப்பனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. வசனத்தை வாசிக்க டைம் இல்லை. அந்த தகப்பனை திரும்ப யோசேப்பு சந்திக்கிறாரு. யாக்கோபு யோசேப்பை சந்திப்பதற்கு எது காரணமா இருந்துச்சு? ஒரு பஞ்சம், அவன் ஒரு குறைவு, ஒரு கஷ்டமான பாதை. ஆனா அந்த கஷ்டமான பாதை என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, பிரிந்திருந்த ஒரு குடும்பத்தை ஒன்றாக்கிச்சு. ஹல்லேலூயா. அந்த கஷ்டமான பாதை யாக்கோபுக்கு ஒரு நன்மையை தான் செய்துச்சு. ஆமென். நீங்க போற பாதை கஷ்டமா இருக்கலாம், உங்களுக்கு புரியாது, ஏன் நான் இதில் போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் இந்த காலில் சொல்றார், அந்த பாதை உங்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு வந்து தரப்போகுது. ஹல்லேலூயா. நீங்க யோசிக்கலாம், கானானாச்சே, ஆஸ்திரேலியாவாச்சே, ஆசீர்வாதமான தேசமாச்சே, ஆனால் சம்டைம்ஸ் ஒரு $50 கூட இருக்காது ஒரு சிறிய காரியத்தை வாங்குறதுக்கு. யாரையுமே தாக்கி பேசல, குறை சொல்லலை. பட் இப்படியான சிச்சுவேஷன்ஸில் நானும் போயிருக்கிறேன், நாங்கள் எல்லாருமே போயிருக்கிறோம். சம்டைம்ஸ் இன்றைக்கும் போய் கொண்டிருக்கிறீங்களா இருக்கலாம். ஆனால் பாலுந்தேனும் ஓடுற தேசம் ஆண்டவரே, ஆண்டவரே ஆசீர்வாதமான தேசம் ஆண்டவரே. ஆனால் ஏன் ஆண்டவரே இப்படியான ஒரு பாதை? அந்த பாதையில் கத்தரண்டியில் நெருங்குங்க.
எல்லாவற்றையும் சகித்து கர்த்தரை நோக்கி உண்மையா தேடுங்க. அந்த பஞ்சம், அந்த குறைவு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நிறைவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த குறைவை கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் மாற்றுவார். இந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். ஆதியாகமம் 46 அதிகாரம் 29-30. Genesis chapter 46 verse 29 to 30. யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி, யோசேப்பு என்ன சொல்றான்? அவர் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய், இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய், யாக்கோபை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். என்ன அவனுடைய இருதயத்துல ஒரு பெரிய வேதனை. 22 வருஷம் அப்பாவை பிரிஞ்சு வாழ்ந்துட்டேன். என் அப்பாவை காண மாட்டேன்னு நினைத்தேன். 22 வருஷம் முடிஞ்சு போயிருமோன்னு நினைச்சேன். ஆனா நான் கர்த்தருக்கு முன்பதாய் வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் கண்டு, ஒரு பஞ்சம் வந்தாலும் அந்த பஞ்சம் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அந்த பஞ்சம் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வந்தது. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து வாசிங்க. யாக்கோபை பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னு. அப்பொழுது இஸ்ரவேல் யாக்கோபு யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, யோசேப்பே? நான் உன் முகத்தை கண்டுட்டேன் யோசேப்பே. எனக்கு இப்பொழுது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். இவ்வளவு நாள் காத்திருந்தது இது நடக்காதுங்கிற எண்ணத்துல தான் அன்றைக்கு யாக்கோபு வாழ்ந்து கொண்டிருந்தார். இது கிடைக்காது, நான் சந்திக்க முடியாமலே போயிடுதான். 2 பேரும் அந்த ஹோப்பை விட்டுட்டாங்க. விட்டு போயிட்டு தான் 2 பேரும் 2 பக்கத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அந்த பஞ்சம், அந்த வேதனை, அந்த குறைவு அன்றைக்கு அவங்களோட குடும்பத்தை திரும்ப ஒன்று சேர்த்தது. ஆமென். இன்னைக்கு கர்த்தரிடத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம், உங்களை ஒரு பாதையில நான் கொண்டு போறேன்னா, நான் ஏதோ ஒரு காரியத்தை அதன் மூலமா செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை நம்புங்க முதல்ல. ஆமென். குறைவு படுற மாதிரி இருக்கலாம், ஆனா அந்த குறைவுல கர்த்தர் ஏதோ ஒரு நிறைவை நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு அதன் மூலமாய் செய்யத்தான் அவர் இருக்கிறார். ஆமென். அடிக்கப்படுறீங்களா, நொறுக்கப்படுறீங்களா, அவமானப்படுறீங்களா, பசியா, பட்டினியா, கர்த்தர் அண்டையில நெருங்குங்க. கர்த்தர் வைத்திருக்கிற வழி என்ன என்பதை அவர் நிச்சயம் உங்களுக்கு காண்பிப்பார். ஆமென். எந்த குறைவும் எந்த சூழ்நிலையும் நமக்கு நன்மையைத்தான் செய்யும். ஆமென். இது நடக்க நாம் நம்மை தாழ்மையாக பொறுமையோடு சகித்து கொண்டு ஓட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஓட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆமென். எங்க ஓட வேண்டியவர்களாய் இருக்கிறோம்? அவருடைய திட்டத்தை விட்டு அல்ல, அவருடைய திட்டத்திலே ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். ரொம்ப பேர் என்னது, சகிக்க முடியாதுன்னு முதல்ல செய்கிற வேலை விட்டுட்டு ஓடுறது தான் பார்ப்பாங்க. நின்று ஜெயம் காண மாட்டாங்க. ஆமென். நான் சொல்கிறத பேசுகிற ரொம்ப பேருக்கு நான் சொன்ன ஒரு விஷயம், ஓடாதீங்க, நின்று ஜெயம் காணுங்க. ஆமென். ஓடினா நமக்கு சாத்தானுக்கு ஜெயத்தை கொடுக்குறோம். நின்று நம்மளை தாழ்த்தி நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம நிற்போம்னு சொன்னால் நம் ஜெயத்தை நிச்சயமாய் கண்டுகொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. குறுக்கு வழியில அதிபதியாக முடியாது. கர்த்தர் வைத்திருக்கிற வழியில தான் நம்மளை ஆண்டவர் அதிபதியாக்கி அவருடைய கிரீடத்தை நமக்கு கொடுப்பார். ஆமென். இன்னைக்கு ரொம்ப பேர் ஹெல்மெட்டை தூக்கி தாங்களே வச்சுக்க பார்க்குறாங்க. இல்லை, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறது கிரீடம். ஆமென். நான் ஹெல்மெட்டை வாங்கி தலையில் வச்சுட்டு அப்படின்னு முடியாது. எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறது கிரீடம். ஆமென். ஆமென். நீங்கள் வேணா உங்களுடைய ஹெல்மெட்டில் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், ஆனால் கர்த்தர் சொல்ல, இது இல்லை, நான் உனக்கு கிரீடத்தை வைத்திருக்கிறேன். ஆமென். இன்னொன்று சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருடைய வழிகள் நம்மளால் புரிய முடியாது. அண்ட் டோன்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அதை விளங்கி கொள்ள முயற்சிக்காங்க, ஏன்னா அது எங்களுக்கு புரியாது. ஆமென். என்ன புரியலையா? புரியாது. ஆமென். என் பிள்ளைக்கு நான் ஒன்று சொன்னேன், அவருக்கு புரியாது. இதை செய்யாங்க மைக்கானா சம்டைம்ஸ் அவருக்கு புரியாது. ஆனால் அவர் ஏன் வயசுக்கு வரக்குள்ள, இல்லாட்டி கொஞ்சம் ஒரு ஹாரிஷ் மாதிரி வரக்குள்ள அவருக்கு புரியும். என் அப்பா ஏன் எனக்கு இதை சொன்னார், என் அம்மா ஏன் அதுக்கு சொன்னாங்கன்னு அவருக்கு ஒரு வயது வரக்குள்ள அவர் அதை புரிந்து கொள்ளார். இப்போ புரியாது. எங்கள் அப்பா எனக்கு சின்னதில் சில காரியங்களை சொல்லும்பொழுது எனக்கு புரியலை, ஆனால் இப்போ எனக்கு தெரியுது. ஆமாம், அப்பா சொன்னது இதுக்காகத்தான். இப்போ என்னால் அதை புரிந்து கொள்ள முடியுதா இருக்கு. ஆமென். ஒரு ஜோக்காக சொல்லுவேன், எங்கள் அப்பா முந்தி நம்மக்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை உங்களுக்கு இன்னும் இருந்திருக்கும். வாஷ்ரூம் போனால் லைட்டை போட்டு அப்படியே வந்துடும். அப்படியே லைட்டை போடாதீங்கடான்னு வீட்டில் கத்துவார் எனக்கும் தம்பிக்கும். புரியலை. ஃப்ரிட்ஜை திறந்துட்டு தடோர்னு மூடுவோம். அப்படி மூடாதீங்கடான்னு புரியலை. இன்னைக்கு மைக்கா அடிக்க
மைக்கா லைட் போட்டுட்டு வர ஐயோட ஆசான்னு ஓடி போய் ஆஃப் பண்ண வேண்டியது. புரியல அந்த டைம், இப்போ புரியுது. ஆமென். ஆண்டவர் ஆதாமை ஏவாளையும் படைச்சிட்டு சொன்னாரு, பழுகி பெருகுங்கள். என்னவா? பெருகி பூமியை நிரப்புங்கள். நான் கேட்குறேன், அதெல்லாம் தோணிச்சதுக்கு எனக்கு வித்தியாசமாக தோணுது, அதனால சொல்கிறேன். 2 பேர் சேர்ந்து பூமியை நிரப்புறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? ஆகுமா ஆகாதா? என்ன ரொம்ப பரிசுத்தவங்க மாதிரி இருக்காங்க. ஆகுமா? ரொம்ப நாள் எடுக்கும் தானே. கன்சீவ் ஆகணும், 10 மாதம் எடுக்கும், அந்த பிள்ளைய பக்கம் இன்னொரு திரும்ப கன்சீவ் ஆகணும். ஒரேடியாக ஒரு 10 ஏவாளை படைச்சி விட்டுருந்தா 1 இயரில் 10. புரியுதா இல்லை? முகத்தொரு மாதிரி வச்சுருக்காங்க. ஒரேடியாக ஒரு 10. அந்த காலத்தில் அப்படிலாம் இருக்கு இல்லையா பிரச்சனை இல்லை? 2 பேரை கட்டலாம், 3 பேரை கட்டலாம் அப்படின்னு தானே. ஒரேடியாக ஒரு 10 ஆதாம் அப்படியே அதை ஒரு தொழிலாகவே பண்ணிட்டு அப்படியே. ஆனால் ஆண்டவர் அப்படியெல்லாம் பண்ணல. ஏன் ஒரு 10 கப்பலை செஞ்சு விடுறது? ஆதாம் பார்ட் 1, ஆதாம் பார்ட் 2, ஆதாம் பார்ட் 3ன்னு சொல்லி அப்படியே ஆதாம் ஏதாம் ஓதாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு அப்படியே பண்ணிட்டே போயிருக்கலாமே. செய்யலையே. அவருடைய நோக்கம் வேற, அவருடைய திட்டம் வேற, அவர் செய்கிற விதம் வேற. ஆமென். பூமியை படைக்கணும்னு வந்தாராம். ஒரு நாள் சொன்னாராம் வெளிச்சம் உண்டாகட்டும், இருள் உண்டாகட்டும்னா, ஒரு நாள் சொன்னாராம் மரங்கள் வரட்டும்னா, ஒரு நாள் விலங்கு வரட்டும்னா, ஒரு நாள் மனுஷன் வரட்டும்னாராம். ஏன் ஒரே நாளில் அவருடைய மைண்டில் பிக்சர் இருந்துச்சு, ஜும் பூவம்பா அப்படின்னோடனே எல்லாம் வந்திருக்கலாமே. ஒரே நாளில் வரலே. அவருடைய செயல்கள், அவர் செய்கிற விதங்கள் வித்தியாசமானவை. ஆமென். புரியாது நமக்கு. ஆமென். அதை புரிந்து கொள்ள ட்ரை பண்ணையும் வேணாம். ஆமென். ஆகவே தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன், அவர் நம்மளை ஒரு வழியில் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அந்த வழியில் உண்மை உள்ளவர்களாய் நாம் பிரயாணிப்போம். ஆமென். ஒரு உண்மை உள்ளவர்களாய் சகித்து கொண்டு நாம் போவோம் என்று சொல்லி சொன்னால் அவருடைய கிரீடத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கும். ஆமென். அவர் எழுந்திருப்போம்.